கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோவின் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவையும் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாட போகிறோம். உடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. உடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, உடைய கிருபை நம்மளை பலப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடுவோம். ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிறது. நம்ம நிர்மூலமாகாமல் காத்தது அந்த கிருபை அல்லவா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளதே. அந்த கிருபையை நம்ம எதிர்பார்த்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. என் அருணும் என் கோட்டையும் பலத்த துர்கம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்துலப்பா உங்களுடைய கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி கிருபை எங்களை தாங்கட்டும்பா, எங்களுடைய கிருபை எங்களை நடத்தட்டையா. அந்த கிருபை எங்களை ஆண்டவரை வாழ வைக்கும், அந்த கிருபை எங்களை உயர்த்தும், அந்த கிருபை எங்களை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே கிருபை எங்களுக்கு ஜீவனை உண்டாக்குமே. அந்த கிருபையினால நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய், நாங்கள் கிருபையினாலே பலப்பட்டவர்களாய் ஜீவிப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அனுகிரக செய்வீராக. இந்த பிரச்சனை எங்களை சுற்றிலும் ஆளுகை செய்யட்டும். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு ஆராதிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இறங்கி ஆளுகை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், 9 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் கிருபையாய் இந்த மாதங்களுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மேல தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது, கிருபையினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம் சொல்லி வாசிக்கும் பொழுது எபேசியர்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிருபையினாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கிருபை நம்மளை என்ன செய்கிறதா, ரட்சிக்கிறது.
எதுல இருந்து ரட்சிக்குதுங்க? பாவத்துல இருந்து. நம்ம மேல இருக்கிற பாவங்கள், நம்ம மேல இருக்கிற சாபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மளை ரட்சித்து விடுவிக்கிறார். கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மளை ரட்சித்து இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம் நீதிமானாய் மாறுவது அவருடைய கிருபை. சும்மா ஒரு மனிதனை ஆண்டு நீதிமானா மாற்ற முடியாது, மாறவும் முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாம, ஆண்டவருடைய இரக்கம் இல்லாம, ஆண்டவருடைய தயவு இல்லாம ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியாது. வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது. நீதிமானா மாறுவதற்கு நம்ம எந்த விலைக்கரையும் செலுத்த தேவையில்லை. எந்த பொருட்களையோ, எந்த மிருகங்களையோ, எந்த காரியங்களை நம்ம கொடுக்க தேவையில்லை. ஒன்னே ஒன்று, இலவசமாக அவருடைய கிருபையினால நம்ம நீதிமானா மாறுறோம். அல்லேலூயா. பாவின்ற அடையாளம் மாறி குடிகாரன்ற அடையாளம், விபச்சாரக்காரன்ற அடையாளம் எல்லாம் நம்மளை விட்டு எப்ப போகும் அப்படின்னா, அவருடைய கிருபையினாலே நாம் மீட்டெடுக்கப்படும் பொழுது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். அதற்கு ஆண்டவர் கொடுத்தது ஒன்னே ஒன்று, என்ன? விலைக்கரையமா அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதற்கு நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரா? இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். இலவசமாய் நம்மளை நீதிமானா மாற்றி இருக்கிறார். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தமது கிருபையினாலே, பாருங்க, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இழந்து போன கிருபையை, இழந்து போன நித்திய வாழ்வை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கிருபையினால். அவன் நம்ம மேல கிருபை வச்சா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அந்த நீதிமானா நம்ம மாற முடியும். கிருபையினால ரட்சிக்கிற ஆண்டவர், கிருபையினாலே நம்மளை நீதிமானாக்குகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? எபிரேயர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பாருங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். வசனம் சொல்லுகிறது, நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு அவசியம். அந்த கிருபாசன தண்டையில யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அநேக விண்ணப்பங்கள் வரும், அநேக வேண்டுதல்கள் வரும், அநேக ஜெபங்கள் வரும். ஆனா யார் மேல கிருபை இருக்குதோ அவர்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மேல ஆண்டவருடைய கிருபை இருக்குதா? ஆண்டவருடைய தயவு இரக்கம் இருக்குதா? நீங்க அந்த கிருபையை நீங்க அநேக ரசட்டையா நினைக்க கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிருபையினாலே உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்பாரு. அதே எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரத்திலே வாசிங்க, பார்க்கலாம். 15வது வசனம். கிருபை என்ன செய்யும்? எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, பாருங்க, ஒருவனும் ஆண்டவருடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் மேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாக. கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீங்க இழந்துடக்கூடாது, போக்கடிச்சிடக்கூடாது. பாருங்க, கூழுக்கு ஆசைப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போனார். பாருங்க, தேவன் மாம்சத்துல விழுந்து போன சிம்சோன் ஆண்டவருடைய கிருபை இழந்து போனார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கொடுத்த கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. சில ஆசீர்வாதங்களை, சில கிருபா வரங்களை, சில தாளந்துகளை, சில அபிஷேகத்தை, வல்லமைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆனால் கர்த்தர் கொடுத்த கிருபையை அநேக நேரங்களில் மாம்சத்தின் நிமித்தமாக நம்ம அழித்து போட்டுறக்கூடாது, சுயத்தின் நிமித்தமாக அழித்து போட்டுறக்கூடாது, கர்த்தருடைய கிருபை நம்முடைய பெருமை நிமித்தமாக அழித்து போட்டுறக்கூடாது. ஆண்டவர் ஈவா தருகிறதாங்க தாளந்து, கிருபை, வரங்கள், வல்லமை, அபிஷேகம். இது கர்த்தர் ஈவா கொடுக்கிறாரு. ஆனா நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் என்ன செஞ்சிருன்னா இந்த கிருபையை இழக்க பண்ணிடும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர்கள் நிருபம் 12:15 கிருபையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அநேகர் கொஞ்சம் பணம், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் ஊழிய உயர்வு, கொஞ்சம் தாளந்து, கொஞ்சம் ஜனங்கள் வந்த உடனே அவங்களை அறியாம மாம்சம் உள்ள வந்துடும், மேட்டிமை வந்துடும், பெருமை வந்துடும். இதெல்லாம் வரும் பொழுது அவர்கள் எதை இழந்து போயிடுவாங்க அப்படின்னா கிருபை இழந்து போவார்கள். கிருபை ஆண்டவர் தர்றதுங்க, அதை யாராலும் சுதந்தரிக்க முடியாது. அந்த கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால தான் நம்ம நீதிமானா மாறுறோம், கிருபையினால தான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. உயர்வு என்பது யாரால வருதுன்னா ஆண்டவருடைய கிருபையினாலே.
அல்லேலூயா. ஒருவேளை இந்த கிருபை யாரெல்லாம் அசட்டை பண்ணுவாங்க, நிறைய பேர் அசட்டை பண்றாங்க. நீங்க ஒருவேளை கர்த்தருடைய இப்படி வார்த்தையை கேட்டுட்டு இருக்க தேவ ஜனமே, உங்கள் கிருபையை நீங்கள் ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதீங்க. கிருபை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடுறாங்க. கிருபை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிருபையின் மேல கிருபை அவர் எப்படி தர்றாராம். சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:16, 1வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, இது யார் மூலமா தான் வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வருகிறது. 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் எப்படி மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதோ அதே போல கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிருபை யார் மூலம் உண்டாயிச்சா? ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நீங்க கிருபையின் மேல கிருபையை இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கிருபையின் மேல கிருபை போதும், எனக்கு இந்த கிருபை போதும். ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருந்தா போதுங்க. அந்த கிருபையை நீங்க சம்பாதிங்க, கிருபையை நீங்க வாஞ்சிங்க. இந்த கிருபை உங்களை பலப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். அவர் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர், நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா பலன் தருவாரு. சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா பலன் தருவாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிருபையின் மேல கிருபைய, பலத்தின் மேல பலன் கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறாரு. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட கிருபையை தர. அதிகமான கிருபை. ஒரு கொஞ்சம் கிருபை இல்லைங்க, கொஞ்சம் உயர்வு இல்லை, கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லை, அதிகமான கிருபையை தர ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதே 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கிருபையில நம்ம பலப்படணுமா? வாசிங்க. ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பாருங்க, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிற கிருபையில பலப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கிருபையின் மேல கிருபையை வாஞ்சிங்க. அடுத்த வசனம், கிருபையில நீ பலப்படணும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற இந்த கிருபையில நீங்கள் பலப்படுங்கள், பலன் அடையணும். ஆண்டவருடைய கிருபையில, ஜெபத்துல, உபவாசத்துல, ஆராதனையில, துதியில, உங்க மேல ஆண்டவருடைய கிருபையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே 3வது நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பாருங்க, கிருபையிலும் ஆண்டவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எதுல வளரணுமா? கிருபையில வளருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிருபையில பலப்படுங்கள், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையில வளருங்கள். ஆவென்றவர் அறிகிற அறிவில, வசனத்துல, சத்தியத்துல, வார்த்தையில, விசுவாசத்துல வளருங்கள் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கிருபையின் பலன் நமக்கு ரட்சிப்பு, கிருபையினால நமக்கு நீதிமான் என்ற அடையாளம் கொடுக்கப்படுகிறது. கிருபையின் மூலமாக நாம் காக்கப்படுகிறோம். கிருபை நமக்கு பலனை கொண்டு வருகிறது. கிருபையில நம்ம வளரணும், கிருபையில நாம் பலன் அடையணும். நிச்சயம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையை நீங்கள் ஒரு நாள் அசட்டை நினைக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல் என்றென்றைக்கும் இருக்கும். அந்த கிருபை அடுத்து என்ன செய்யுமா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன். பாருங்க, என்ன ஆவியை ஊற்றுறாரா? கிருபையின் ஆவியை ஊற்றுகிறேன். அதே எழுதின புஸ்தகம் எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கிருபையின் ஆவியை அவர்கள் மேல் என்ன செய்கிறேன்? நான் வைக்கிறேன். கலாத்தியர் 6:18 வேதம் சொல்ல, கிருபையினுடைய ஆவி நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா. இந்த கிருபையின் ஆவி, கிருபை நம்ம மேல இருக்கும். கிருபை காலைதோறும் புதிது. கிருபை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே விலகாது, நம்மளை தாங்குவது நம்முடைய கிருபை. நீங்க எல்லாரும் ஒரு ருசியா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. நான் நிற்பதோ உங்க கிருபைதா, நான் நிலைப்பதோ உங்க கிருபைதா, நான் நிற்பதோ
நான் நிலைப்பதும் உம்முடைய கிருபைதான்ப்பா, உம்முடைய கிருபைதான்ப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை இறங்கட்டும்பா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு, கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு, கிருபையினாலே நாங்கள் பலப்படுத்தப்பட்டு, கிருபையினாலே நாங்கள் காக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த கிருபையை ஒரு நாளும் நாங்கள் அசட்டையா நினைச்சிடக்கூடாதுப்பா. கிருபையின் மேல கிருபையில எங்க ஜனங்கள் பலனடைவார்களாக, கிருபையின் மேல கிருபையில பலனடைவார்களாக, கிருபையில் அவர்கள் பலப்படுவார்களாக. கிருபையில வளரட்டும் ஐயா. கர்த்தருடைய கிருபையினுடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தந்த கிருபையை, கர்த்தர் தந்த இரக்கத்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்வை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒரு நாள் போக்கடித்து விடாதபடி, இழந்து விடாதபடிக்கு அவர்களை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்வீராக. ஜனங்களை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், கிருபை பலப்படுத்தட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 2024 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி நம்முடைய எலோகியின் ஜெப மையத்தினுடைய பிரதிஷ்டையை நாங்கள் அனுசரித்தோம். கர்த்தர் கிருபையினாலே நல்ல ஒரு ஜெப மையத்தை, ஒரு ஷெட்டை நாங்கள் அமைப்பதற்கு ஆவியான எங்களுக்கு உதவி செய்தான். ஆண்டவர் நல்லவன். இந்த நாளிலும் கூட அதே நவம்பர் 1ஆம் தேதி நாங்கள் ஜெப மையத்தை பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறோம். அக்டோபர் 31, நவம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நம்முடைய எலோகி ஜெப மையத்தில் வைத்து 2வது ஆண்டு ஜெப மையத்தினுடைய பிரதிஷ்டை அற்புத பெருவிழா கூடுகை நடைபெறுகிறது. இந்த அற்புத பெருவிழா கூடுகைக்காக நம்முடைய கிராஸ் டிவியினுடைய ஃபவுண்டராக இருக்கிறதான பிரதர் எஸ்ஆர் ஜெய்சிலன் அங்கிள் அவர் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இந்த பெரியகுளம் தேனி மாவட்டத்துக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு குடும்பமாய் நீங்கள் இந்த ஊழியங்களிலே நீங்கள் கடந்து கொள்ளுங்கள். இயேசு அற்புதம் செய்கிற அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் நடைபெறுகிறதானே இந்த ஊழியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த கூடுகை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரால் அநேக தேசங்களுக்குள்ளாய், அநேக பட்டணங்களுக்குள்ளாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தேவ மனிதர். கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம், வல்லமை, கிருபா வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பெரியகுளம் பகுதிக்கு வருவது ஒரு பெரிய சந்தோஷம். பெரியகுளம் தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்கிறதானே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த 2 நாள் கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமா கர்த்தர் அந்த கூடுகையை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். தொடர்ந்து நீங்கள் குடும்பமாக இந்த ஊழியங்களுக்காக அக்டோபர் 31, நவம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிற இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.